ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் ஆண்டவர் கொடுத்த நாள், இது பரலோகம் அங்கீகரித்திருக்கிற நாள். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 20வது வசனம். ஜான் சாப்டர் 16 வேர்ட்ஸ் 20. அதில் கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Your sorrows will turn into joy. அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் துக்கம் இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தில் அவர்கள் கலங்கி இருப்பார்கள். இல்லை ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரியத்தில் கலக்கத்தோடு இதை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். திஸ் இஸ் த ப்ராமிஸ். மாறினாலும் மாறும், மாறாமலும் போகும் அப்படின்னு சொல்லல. அவர் மாறும். நீங்கள் இருக்கிற இடத்துல இதை உங்களுடைய வாய்களை திறந்து சொல்லுங்க, என் துக்கம் சந்தோஷமாய் மாறும், என் கவலை சந்தோஷமாய் மாறும், என் பிரச்சனை மாறும், என் போராட்டம் மாறும், என் நிந்தனை மாறும், என் அவமானங்கள் மாறும், என்னுடைய கஷ்டம் மாறும், என் கடன் மாறும், என்னுடைய வலிகள் மாறும் என்று நீங்களும் நானும் இந்த காலை வேளையில் கர்த்தரை பார்த்து சொல்லும் போது அந்த வார்த்தை அப்படியே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறார். சீஷர்கள் கலங்குகிறார்கள், என்ன ஆண்டவரே இப்படிலாம் சொல்றீங்களேன்னு. ஆனால் கர்த்தர் சொல்றார், உண்மைதான், ஆனால் அந்த கலக்கம், அந்த கண்ணீர் நிரந்தரம் அல்ல, சந்தோஷம் நிரந்தரம் என்று. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ கடந்து போகிற பாதை நிரந்தரம் அல்ல, நீ கடந்து போகிற கஷ்டம் வேதனை நிரந்தரம் அல்ல, சந்தோஷமே நிரந்தரம், சமாதானமே நிரந்தரம், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமே நிரந்தரம், தேவன் கொடுக்கிற நிம்மதியே நிரந்தரம். ஓ, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. வாட் a promise we have this morning. இந்த காலை வேளையில் தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எதை குறித்து நீ கலங்கி இருக்கிறாய்? எதை குறித்து நீ அங்கலாய்த்து அமர்ந்து இருக்கிறாய்? ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் துக்கம் சந்தோஷமா மாறும். யாருன்னு எனக்கு தெரியல, இந்த வார்த்தையை நீங்க உங்க வீட்டில் சோஃபால உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. எப்போ எனக்கு இந்த காரியம் மாறும், எப்போ என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் அதை செய்வேன், இன்றைக்கு அதை உன் வாழ்க்கையில நான் நடப்பிப்பேன், இன்றைக்கு நான் உன் குடும்பத்தில் நான் செய்வேன். உன் துக்கங்கள் மாறப்போகிறது, உன் கவலைகள் மாறப்போகிறது. ஹாலே பிரபோகோ சண்டலபாயா. ஓ, உன்னுடைய பிரச்சனைகள் மாறும். அவர் சொன்னதை அவர் செய்கிறவர். ஆபிரகாம் ஒரு சில நேரத்தில் துக்கத்தோடு இருந்தான். அப்படி நீங்கள் அன்னாள் துக்கத்தோடு இருந்தால், தாவீது துக்கத்தோடு இருந்தான். ஆனா முடிவை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினார். அதே போல இந்த நாளில் உங்களையும் என்னையும் கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார்.
அவர் கொடுக்கிற சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷமாய் இருக்கும். உலகம் கொடுக்கிற சந்தோஷம் தற்காலிகமான சந்தோஷம். உலகம் கொடுக்கிற பாராட்டுகள் தற்காலிகமான பாராட்டுகள். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷமாய் இருக்கும். இந்த காலை வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உலகத்தில் நீங்கள் எங்கிருந்து இதை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர், உங்களையும் என்னையும் படைத்தவர், இரத்தத்தை சிந்தினவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவர் பொய் உரையாத தேவன். அவர் சொன்னதை அவர் செய்து முடிக்கிறவர். இது எப்படி நடக்கும் என்று நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றுகிறவர் உன் வாழ்க்கையில கடந்து வந்து அற்புதங்களை செய்வாராக. உன் குடும்பத்தில் கடந்து வந்து இதுவரைக்கும் காணாத உயர்வுகளை, அதிசயங்களை என் அப்பன் இயேசு உனக்காய் செய்து முடிப்பார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, அவரை மாத்திரம் நம்பு. கர்த்தரை நம்புகிறவனுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. அவரை நீ நம்பும் போது, அவரை மாத்திரம் நீ நோக்கி பார்க்கும் போது, அவரை மாத்திரம் நீ ஆராதிக்கும் போது, உன் நம்பிக்கை அவர் மீது நீ வைக்கும் போது, உன் துக்கத்தை, உன் துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். இந்த நல்ல காலை வேளையில இந்த ஒரு வார்த்தை உங்கள் இருதயத்தில் தொனித்துக் கொண்டே இருக்கட்டும். மாறும், எல்லாம் மாறும். இயேசுவால் எல்லாம் மாறும். Everything will change. மாற்றங்களை அவர் கொடுப்பார். உங்க குடும்பத்துல, என் குடும்பத்துல, ஊழியத்துல, சபையில, பிசினஸ்ல மாற்றங்களை அவர் கொடுப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாய் அவர் செய்து முடிப்பார். வாக்குரைத்தவர் உண்மையுள்ள தேவன். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரமும் அல்ல. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மீண்டுமாய் நான் சொல்லுகிறேன், இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, உலகத்தில் எந்த இடத்தில் நீங்கள் இதை, எந்த சூழ்நிலையில் இதை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும், ஐயோ என் வாழ்க்கை நான் முடிஞ்சிரும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது இந்த வார்த்தை உங்களை நோக்கிதான் வருகிறது. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அது ஆச்சரியமாய் இருக்கும். எப்படி நடந்தது என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அவர் கொடுக்கிற சந்தோஷம் மிகவும் ஆச்சரியமாய் இருக்க போகிறது. அதேதான் கர்த்தர் என் வாழ்க்கையிலையும் செய்ய போகிறார். அதேதான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் அவர் செய்ய போகிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவரை மாத்திரம் பற்றி கொள்வோம், அவரை மாத்திரம் பிடித்துக் கொள்வோம். அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இன்றைக்கு நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற, பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உம்முடைய தெய்வீக சந்தோஷம் வருவதாக, உம்முடைய பரலோகத்தின் சந்தோஷம் வருவதாக, மாறாத சந்தோஷம் வருவதாக. ஒவ்வொரு குடும்பத்தையும், தனிப்பட்ட நபரையும் ஆட்கொள்ளும்படியாய் நான் வேண்டுகிறேன். நிச்சயமாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம், இப்பொழுது கடந்து போகிற பாதை எங்களுடையது அல்ல, நிரந்தரமானது அல்ல, தற்காலிகமானது. கர்த்தர் நீர் எங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷத்தையும் நிரந்தரமான சமாதானத்தையும் நீர் எங்களுக்கு கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். இந்த நாளில்
இந்த வார்த்தையானது எங்களோடு பேசினதற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் நாங்கள் இதை தியானிக்க, இதை நாங்கள் அறிக்கை செய்ய, இதை நாங்கள் ருசிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே, வெற்றிகளை, காரியங்கள் ஜெயமாய் முடிவதாக. இன்னைக்கு நாங்கள் போகிற காரியங்கள் எங்களுக்கு ஜெயமாய் முடியட்டும் ஆண்டவரே. நாங்கள் வீட்டுக்கு திரும்பும் போது நாங்கள் நல்ல செய்திகளோடு திரும்பணும் சுவாமி. நல்ல பதிலோடு நாங்கள் திரும்பணும் ஆண்டவரே. உங்களை நாங்கள் முன்பதாக வைத்து இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆகையால் எங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை சுவாமி. கர்த்தர் நீர் அப்படியே செய்வீராக. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். செய்கிற காரியத்தில் உம்முடைய கரம் இருப்பதாக. தேவ தூதர்கள் எங்களோடு இருந்து எங்களுக்கு ஊழியம் செய்யட்டும். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். கிருபைக்குள்ளாய் நீர் மூடுவீராக. இந்த நாள் முழுவதும் நாங்கள் ஜெயத்தை காண்போம், வெற்றிகளை காண்போம், ஆரோக்கியத்தை காண்போம். நல்ல பதில்கள் எங்கள் காதில் தொனிப்பதாக. நல்ல காரியங்களை எங்கள் கண்கள் காணட்டும். நல்லதே நாங்கள் பேசட்டும். நாங்கள் சொல்லட்டும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எங்களை ஒரு நாளும் அவர் கைவிடலை என்று நாங்கள் சாட்சி சொல்லட்டும் சுவாமி. கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையின் கரத்தில், உம்முடைய கிருபையின் நிழலில் எங்களை நீர் மறைத்துக் கொள்ளும். உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.